ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சுற்றி அன்றாட நடக்கிற எல்லா விஷயங்களையும், குறிப்பாக அரசியல் சமூக விஷயங்களையும் நாம் ஆழ்ந்த அறிவோட பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை தீர ஆழமாக ஆராய்ந்து இருபுறத்தையும் பார்த்து நடுநிலைமையுடன் ஒரு முடிவை சொல்றது தான் இந்த சேனல் உண்மையும் பொய்மையும். நாம ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து அதோட நதிமூல ரிஷிமூலம் என்ன, அதன் வரலாறு என்ன, அதன் பின் இருக்கிற சட்டம் என்ன என்பதை தெளிவாக எடுத்து கூறி நம்முடைய முடிவையும் சொல்றதுதான் இந்த சேனலோட வழக்கம். அப்படி நாம இந்த போஸ்ட்ல நம்முடைய விவாதத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் தான் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி சீராய்வு. இந்த விஷயத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் என்னன்னு பார்த்துருவோம். டீலிமிட்டேஷனுக்கு தமிழ்ல தொகுதி சீராய்வுங்கிற பெயர். அதாவது தொகுதி சீராய்வுனா ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியும் இத்தனை மக்கள் தொகை கொண்டதாக இருக்கும் பொதுவாக ஒரு வரையறை இருக்கு. ஜனத்தொகை கூட 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 ஒவ்வொரு பாராளுமன்றத்திலையும் ஓட்டர்ஸ், அதாவது மக்களோட எண்ணிக்கை கூடுது. அதே போல் ஒவ்வொரு சட்டப்பேரவையும் மக்களோட எண்ணிக்கை கூடுது. இதனால சட்டப்படி என்ன அவங்க சொல்றாங்கன்னா, சட்டப்பேரவை எண்ணிக்கைகளையும் கூட்டணும், மக்கள் தொகைக்கு ஏற்ப பாராளுமன்ற எண்ணிக்கையும் கூட்டணும்னு சொல்றாங்க. இது சரிதானே? இதுல என்ன பெரிய தவறு இருக்க போதுன்னு உங்களுக்கு மேம்போக்காக பார்த்தா தெரியும். ஆனா இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும், ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன், முடிவை கூட சொல்லிடுறேன், டீலிமிட்டேஷன்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை படுகொலி தோண்டி புதைக்கிற ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தோட நதிமூல ரிஷி மூலத்துக்கு நம்ம போகணுங்கிற ஒரு கட்டாயத்தை நாம இருக்கிறோம். இந்தியா உங்களுக்கு தெரியும், முன்பு வெள்ளக்காரன் அடிமைப்பட்டிருந்துச்சு. ஆகஸ்ட் 15, 1947 நம்ம சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைக்கும் போது பின்பு இந்தியாவில் ஜனவரி 26, 1950 ஒரு குடியரசு ஆகுது. நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டம் எழுதி நாம் ஒரு குடியரசு தேசமாக மாறிவிடுகின்றோம். அப்ப குடியரசுக்கும் ஜனநாயகத்துக்கும் அடிப்படை என்னன்னா, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், அதாவது ஒரு டெமோக்ரஸிக்கு அடிப்படை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு ஆட்சி. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு நமக்கு ஒப்புக்கொண்டு தேர்ந்தெடுத்த முறை தான் பாராளுமன்ற முறை. அதாவது மேலவை கீழவைன்னு சொல்ற அந்த லோக்சபால மக்கள் மூலம் முன்னாடி நேரடியா போய் நின்று அரசியல் கட்சிகள் ஓட்டு வாங்கி அவர் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்த கட்சிக்கு மேக்சிமம், அதாவது பாதிக்கு மேல பதிவு இருக்குன்னா அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் முறை என்று சொல்வார்கள். முதல்ல யார் அந்த பாதியை கடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சிங்கிற முறையில இந்த ஆட்சி முறையை நம்ம ஒத்துக்கொள்கிறோம் இந்திய கான்ஸ்டியூஷன் படி. சரி, சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா ஒரு நாடா இருந்துச்சுன்னா இந்தியா பல பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சின்றது பிரிஞ்சிருந்துச்சு. இப்ப நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் மட்டும் நம்ம நிறைய பகுதிகளை தவிர்த்து திருவாங்கூர் சமஸ்தானமா இருந்துச்சு. இப்படி பல இடங்கள் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது மெட்ராஸ் ராஜதானி இருந்துச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில தான் இந்தியா சுதந்திரம் கிடைக்குது. வெள்ளக்கார முதல்ல பிரசிடென்சியா சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லும் போது காந்தியார் எதிர்த்ததுனால மொத்தமா இந்தியாவில் ஒரு நாட்டை இணைச்சு அது சுதந்திரம் கொடுத்துட்டு வெள்ளக்காரன் கிளம்பி போயிட்டான். இப்போ எப்படி நீங்க மக்களுக்கு சீட்டை பிரிப்பீங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது, அப்ப சரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு வரைமுறையை அமைக்கணும்னு சொல்லி முதல்ல டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதாவது தொகுதி சீராய்வு கமிஷன் ஆக்ட் ஒரு சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதுபடி டீலிமிட்டேஷன் கமிஷன் என்று ஒன்று அமைக்கப்படுகின்றது. சரி, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சேர்மனா இருப்பாரு, அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அல்லது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுற ஒரு எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் எல்லா மாநில எலெக்ஷன் கமிஷனர்ஸ், இவங்க தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட சேர்மன். அப்ப இவங்க சந்திக்கும் போது அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம இந்த நாட்டை சின்ன சின்ன தொகுதிகளா பிரிச்சு அதன் மூலமா பார்லிமெண்டரி எலெக்ஷன் நடத்தணும் முடிவு பண்ணி அமைக்கப்பட்டதுதான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன். அப்ப இது எப்படி, எத்தனை பேர் இருக்கிறாங்க, மக்கள் தொகை எப்படி கணக்கெடுக்கிறது, அதுக்கு தான் இந்த சென்சஸ் ஆஃப் இந்தியா நடத்தின மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதை பேஸ் பண்ணி அதை அடிப்படையா வச்சுதான் எந்தெந்த தொகுதிகளுக்கு எப்படி சீட்டை பிரிக்கிறது, எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை சீட் வரணுங்கிறத அவங்க முடிவு பண்றாங்க. சுதந்திர இந்தியாவோட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1951 எடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பு படி தொகுதிகள் அமைக்கிறாங்க. 1952 நம்மளோட முதல் பாராளுமன்ற எலெக்ஷன்ல 494 தொகுதிகளை வச்சு இந்திய பாராளுமன்ற அந்த எலெக்ஷன், அந்த தேர்தல் நடக்குது. அதன்படியே தொடர்ந்து நடந்து வருது. திருப்பி 1961 திருப்பி அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது வழக்கம். அதன்படி 1961 அடுத்த கணக்கெடுப்பு நடத்தப்படுது. 1963 அதன் அடிப்படையில் 494 இருந்த அந்த பாராளுமன்ற தொகுதிகள் 522 உயர்த்தப்படுது.
மீண்டும் அடுத்தது 1971 நடக்கிற மக்கள் கணக்கெடுப்புப்படி 1973 543 தொகுதிகளா அந்த மக்களவை தொகுதிகள் உயர்த்தப்படுது. இந்த 1971 சென்சஸ்க்கு அப்புறம் ஜனத்தொகை மிக வேகமா வளர்ந்து வர்றதுனால இந்திய அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருது. இவ்வளவு வேகத்துல இந்தியாவோட ஜனத்தொகை பெருகிட்டே போச்சுன்னா நம்ம வருங்காலம் நமக்கு ரொம்ப ஒரு இருண்ட வருங்காலம் ஆயிரும். அதனால நம்ம ஜனத்தொகை குறைச்சே ஆகணும்னு இந்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறதுனா ஃபேமிலி வெல்ஃபேர் அப்ப சொல்லுவாங்க, ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க. குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு கொண்டு வந்து அந்த திட்டத்தை அரசாங்கம் முனைப்போட செயல்படுத்துறாங்க. 1971 வர சென்சஸ் பேஸ் படி 1973 543 ஆக்கிட்டாங்க. அப்ப அடுத்து 1981 சென்சஸ் படி அதுக்கப்புறமா அதை மாற்றணும். ஆனா நம்ம குடும்ப கட்டுப்பாடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, அப்ப எந்த மாநிலம் குடும்ப கட்டுப்பாட்டை முனைப்பா செயல்படுத்தி ஜனத்தொகை குறைக்குதோ அவங்களுக்கு நம்ம சீட்டை குறைக்கிறதுங்கிறது அநியாயம். அதனால மத்திய அரசு நடுவண் அரசு 1976 என்ன சொல்லுதுன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு முறையை நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால 2001 வரைக்கும் பாராளுமன்ற தொகுதிகளில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ 1973 543 இருந்த சீட்டு 2001 வரைக்கும் 543 தான் இருக்கும். ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கிறதுனால அதை வெற்றிகரமா நடத்துற மாநிலங்களை நம்ம தண்டிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால இதே நம்பர் ஆஃப் சீட்டுகள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு முடிவுக்கு வருது. தென் மாநிலங்களாகிய தமிழ்நாடு, குறிப்பா தமிழ்நாடு, கேரளா ரொம்ப ரொம்ப மிக மிக வெற்றிகரமாக இந்த குடும்ப கட்டுப்பாடு ப்ரோக்ராம் முன்னிறுத்தி ஜனத்தொகையை கணிசமாக நம்ம குறைச்சிட்டோம். ஆனா வட மாநிலங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆரம்பத்தில் ஏற்படுத்தவே இல்லை. அவங்க ஜனத்தொகை கூடிக்கிட்டே தான் பெற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. தென் மாநிலங்கள் இதனால என்ன ஆச்சுன்னா ஜனத்தொகை பெருக்கம் குறைஞ்சு பாப்புலேஷன் growth ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. வட மாநிலங்களை ஏறிக்கிட்டே போக ஆரம்பிச்சது. அப்போ 2001 வரைக்கும் அந்த எம்பார்கோ இருந்துச்சு, நம்ம வந்து இனிமேல் சீட்டுகளை மாற்றக்கூடாது. சரி, 2001 முடிஞ்ச உடனே 84வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இப்போதைக்கு இதே நம்பர் ஆஃப் இதே சீட்டுகளே இருக்கட்டும், 2026க்கு அப்புறம் எடுக்கப்படுற சென்சஸ்ல அடிப்படையா வச்சு அடுத்த மாற்றங்கள் இருந்தா பார்க்கலாம். அதனால 2026 வரைக்கும், அதாவது 21 இருந்து 26 இன்னும் 25 வருஷம், 26 டு 2001 25 வருஷம், 2001 டு 2026 இன்னொரு 25 வருஷம், இன்னும் 25 வருஷம் அந்த சீட்டுகள் எந்த மாற்றமுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு வருது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா சீட்டுகள் எதுவும் மாற்றம் இல்லை. ஏன்னா மக்கள் ஜனத்தொகையை குறைக்கணுங்கிறதுக்காக எந்த மாநிலங்களும் முனைப்போட செயல்படுதோ அதுக்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ஒரு முன்னிறுத்தி இது கொண்டு வரப்படுது. இப்போ 2026 நெருங்கி வரும்போதுதான் இப்ப இருக்கிற மத்திய அரசு, பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் இந்தி பேசுகின்ற மாநிலங்களோட ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வந்த மத்திய அரசு எப்படியாச்சு நம்ம வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை கொண்டு வந்து டீலிமிட்டேஷன் பண்ணணும் துடிக்கிறாங்க. ஏன்? வட மாநிலங்கள்ல ஜனத்தொகை எக்கச்சக்கமா பெருகி போச்சு, நம்முடைய தென் மாநிலங்கள்ல அப்படி குறைஞ்சு போச்சு. எல்லா ஸ்டேட்லயுமே இன்னைக்கு ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு. தென் மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்களும் ஜனத்தொகை கொஞ்சம், ஒரு மாநிலம் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது, குறைஞ்சு போச்சு. அப்ப தென் மாநிலங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. வட மாநிலங்கள் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு வட மாநிலங்களோட சீட்டை எண்ணிக்கை எப்படியாச்சும் கூட்டணும் ஒரு முயற்சியில் இறங்குறதுக்கு இது அவங்களுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுது. இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம வந்து மக்கள் தொகை அடிப்படையில் சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், இதுல என்னப்பா இருக்கு, மக்கள் தொகை அடிப்படையில் தான் கூப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழ்நாட்டுக்கு இதுல என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுவே நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்காரு, புத்திசாலித்தனமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது மற்றவங்க எல்லாம் நம்ம யாருக்குமே ஒன்றும் தெரியாது, ஒரு மூளையே இல்லாதவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. 2026 டீலிமிட்டேஷன், அடுத்த டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டும் குறையாது அப்படின்னாரு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் என்னென்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறையாது, ஆனா யூபிக்கும் பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் உத்தரப்பிரதேசுக்கும் மற்ற மாநிலம் வட மாநிலங்களுக்கும் சீட்டு கூடும். அப்ப நமக்கு பாதிப்பு தானே. உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா, இன்னைக்கு மொத்தம் 5 இட்லி இருக்குது இல்லையா, எனக்கு நீங்க ஒரு இட்லி தர்றீங்க, அப்ப 5ல 1 எனக்கு வருது. நாளைக்கு 20 இட்லி வந்துருது, அப்போ நீங்க தம்பி உனக்கு 20, இதே 5 பேர் தான் இருக்கும், தம்பி உனக்கு 20 இட்லியில ஒரு இட்லி கொடுத்துட்டேன், மீதி உள்ள 4 பேருக்கும் 19 இட்லி தான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்லை. இந்த தண்டனை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் அவங்கள கிட்டையே சேர்க்காத 2 மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்களுக்கு எதுக்கு? நீங்க மத்திய அரசு கொண்டு வந்து மத்திய அரசோட தோளோடு தோல் நின்று எங்க ஜனத்தொகையை நாங்க குறைச்சதுக்காகவா நீங்க கொடுக்கிற தண்டனையா? வட மாநிலங்கள் நீங்க உங்களை மதிக்காம பிள்ளை மேல பிள்ளையா பெற்றுட்டு எக்கச்சக்கமா ஜனத்தொகையை கூட்டி
இந்தியாவோட எக்கானமியை கீழெழுத்து தள்ளுற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க அந்த வட மாநிலங்களுக்கு நீங்க சபாஷ்னு கை தட்டி அவங்களுக்கு இன்னும் அதிகமான சீட்டு கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க, இது நியாயமா? ஒன்ன மக்கள்லாம் இதுல என்னன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுல உள்ள அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும், அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அவர்களுக்கு சீட்டு கூட கொடுக்கணும், நமக்கு சீட்டு குறை கொடுக்கணும்லாம் கிடையாது. அவங்களுக்கு யாரு ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு சீட்டு கூட போடும். இதே நிலைமை மாத்தி இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப தென் மாவட்டங்கள்லாம் குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணாம, தென் மாநிலங்கள்லாம் குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணாம நிறைய ஜனத்தொகை கூடிருச்சு. வட மாநிலங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணி ஜனத்தை குறைச்சிட்டாங்கன்னு இவங்க என்னதமா பண்ணியிருப்பாங்க. அங்க பாருங்க, குடும்ப கட்டுப்பாடை சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணி அவங்க ஜனத்தை குறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு 50 சீட்டு கூட கொடுப்போம், இவனுக்கு 50 சீட்டு குறை கொடுப்போம் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்றைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும். அது ஒரு மக்களுக்கு ஒரு அரசியல் படிப்பினைக்கான படம். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டும்பாங்க இல்லைங்களா? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டுங்கிறது ஒரு நாட்டோட ஜனத்தொகை அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா, வருங்காலத்துல எல்லாம் மெயின்டைன் ஆகணும்னா 2.1 இருக்கணும். அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குடும்பத்துக்கு 2.1 குழந்தை பிறக்கணும். அப்பதான் அந்த ஜனத்தொகை அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை 1.3 to 1.4 தான். கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் கேரளாலையும் இருக்கு. அப்ப நம்ம ஜனத்தொகையை குறைச்சிக்கிட்டே வரோம் தமிழ்நாட்டில். இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு போய் சேரணும்னா 1,00,000 பேருக்கு போய் சேர்றதுக்கு போல 10,000 பேருக்கு போய் சேர்ந்து நல்ல செய்யலாம், அந்த மக்கள் வளமோட வாழலாம், அந்த நாடு வளமா இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இந்த டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் தமிழ்நாட்டில் 1.3 to 1.4. சரிங்களா? நார்மலா ஜனத்தொகை மெயின்டைன் 2.1. பீகார்ல எவ்வளவு தருமா? 3. உத்தரப்பிரதேசல 2.6. இப்படி இவங்க ஜனத்தொகை கூட்டிக்கிட்டே போவாங்க. அதுக்கு அவங்களுக்கு கூட சீட்டு. நம்ம அரசாங்கம் சொல்ல கேட்டு ஜனத்தொகை குறைச்சிட்டு நமக்கு இந்த பனிஷ்மெண்ட். அது மட்டும் இல்ல, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டும்பாங்க. அதாவது 1000 குழந்தை எத்தனை குழந்தை பிறக்கும் செத்து பிறக்குது. தமிழ்நாட்டில் அது 1000ல் 7.7. அதே 1000 குழந்தையில யூபியில 37 பிள்ளைங்க சாகுது. அதாவது நம்மளோட 5 மடங்கு. பீகார்ல 28 பிள்ளைங்க சாகுது, கிட்டத்தட்ட நம்மளோட 4 மடங்கு. அப்ப இவ்வளவு இறந்தும் இந்த ஜனத்தொகை கூடுது. அப்ப நீங்க யோசிக்கணும் எவ்வளவு குழந்தைகள் அவங்க பெத்துக்கிறாங்க அப்படின்னு. இதனால இந்த மாநிலங்களோட ஜனத்தொகை எண்ணிக்கை இன்னும் கூடிக்கிட்டே தான் போகும். இதை விட்டீங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு இன்னும் கூடத்தான் செய்யும். ஒவ்வொரு 10 வருஷமும் இவன் அங்க உள்ள எண்ணிக்கை கூட்டி தென் மாநிலங்களோட ரெப்ரசன்டேஷனை குறைச்சிட்டே போவாங்க. ஏன்னா அவங்க இந்தியா முழுசும் அமுல்படுத்தணும், ஃபோர்ஸ் பண்ணணும், இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கலாச்சாரமும் அந்த மொழிகளும் எல்லாமே வட இந்தியாவை சார்ந்தது. அப்ப அவங்களோட ரெப்ரசன்டேஷன் கொடுத்து தெற்கு தேயறது மட்டும் இதுவரைக்கும் தேஞ்சிட்டு தான் இருந்துச்சு. தெற்கு அமுக்கி அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சின்னு இது அறிஞர்கள் பேசிக்கிறாங்க. இதுல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அரசியல் இஸ் த ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது அரசியல் என்பது சாத்தியக்கூறுகளின் கலை. இது அமித்ஷா அழகா இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இதுக்கு பின்னால் அரசியல் நீங்க புரிஞ்சுக்கணும். நாம தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா வட இந்திய மக்களுக்கு ஓட்டு நிறைய இருந்தா தான், சீட்டு நிறைய இருந்தா நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், வட இந்திய மக்கள் கையில நிறைய சீட்டை கொடுக்கணும். ஒண்ணு தென்னிந்தியால இருந்து புடுங்கி கொடுக்கணும், அல்ல தென்னிந்தியால அதே சீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு அதை விட ஒரு 2 மடங்கு அதிகமான சீட்டை, பல மடங்கு அதிகமான சீட்டை நம்ம வட இந்தியா கொடுத்துட்டோம்னா இவன் நமக்கு ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருப்போங்கிற அந்த அரசியல் சூழ்ச்சி தான் இதுக்கு பின்னால இருக்குங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தென் மாநிலங்கள்லாம் ஏற்கனவே தென் மாநிலங்கள்ல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. என்னடா நம்ம எல்லா வளர்ச்சியும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், நமக்கு வரக்கூடிய காசு அங்க இருந்து வர மாட்டேங்குது, அங்க இருந்து வரக்கூடிய டாக்ஸ் ப்ரொபோர்ஷன் நமக்கு வர மாட்டேங்குது. ₹1 நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அதை 25, 30 காசு 40 காசு நமக்கு செலவழிக்கிறான். ஆனா பீகார் ₹1 கொடுத்ததுன்னா ₹3, ₹4 பீகாருக்கு செலவழிக்கிறான். அப்ப நம்ம வஞ்சிக்கப்படுறோங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட ஆல்ரெடி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இது எப்படி இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு பிரதிநிதிகள் போயிட்டு இருக்காங்கன்னு ஒரு எண்ணமும் நம்ம மனசுல இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன், நம்மளுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் கை வச்சாங்கன்னா இது தென் மாநிலங்களுடைய உரிமையை முற்றிலுமாக பறிக்கக்கூடிய ஒரு செயலாகும். அதுவும் குறிப்பா தமிழகத்தோட உரிமையை முற்றிலும் பறிக்கக்கூடிய ஒரு செயலாகும். ஏன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல், ரொம்ப வெற்றிகரமாக குடும்ப கட்டுப்பாடு ப்ரோக்ராம் நடத்தி அதை நிகழ்த்தி காமிச்சது வந்து தமிழ்நாடும் கேரளாவும் தான். அப்ப இந்த 2 மாநிலங்களும் பெருவாக பாதிக்கப்படும். எதுக்கு? ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க. சரி, இதனால மக்கள் ஒண்ணு என்ன கேட்கறாங்கன்னா, அப்ப அங்கெல்லாம் கூட இருக்குது, அங்க கூட இருக்கிறதுனால அப்ப அவங்களுக்கு எல்லாம் மக்கள் பிரதிநிதித்துவம் வேண்டாமா, அவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்கன்னா அவங்க இன்னும் நிறைய ஆகிட்டே தான் போவாங்க. இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? அப்ப கூட கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா நீங்க? உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, உத்தரப்பிரதேசங்கிற மாநிலத்தோட ஜனத்தொகை கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட ஜனத்தொகையோட கூட அப்படின்றாங்க. ஒரு மாநிலத்தின் ஜனத்தொகை
பாகிஸ்தான் என்றும் ஒரு ரொம்ப நெருக்கமா இருக்க ஒரு நாட்டோட ஜனத்தொகையோட கூட. யாரோட தப்பு இது? யாரோட தப்பு சொல்லுங்க? நம்மளோட தப்பா? நீங்க வரலாற்றை திருப்பி பாத்தீங்கன்னா 1950கள் 60கள்லாம் பீகார் உத்தரப்பிரதேச கிட்டத்தட்ட தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் ஹியூமன் ஹெச்ஆர் இதுமாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI, அந்த HDI கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு பீகார் யூபிக்குலாம் ஒன்னாதான் இருந்துச்சு. இந்த 60 ஆண்டுகள் நம்ம எங்க போயிட்டு அவன் எங்க இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க நல்லது செஞ்ச ஒருத்தனை ஊக்குவிக்கிறதுக்கு பதிலா அவனுக்கு தண்டனை கொடுக்கிறது சரியா? ஏன்? இதற்கு ஒரே காரணம் தான் இருக்கு. இன்றைக்கு நடுவண் அரசுல இருக்கிற அந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்னைக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறோம்னு ஒரு கோவம் இருக்கு. அவங்க குட்டிக்கரணை அடிச்சு பார்த்தாங்க, நின்று பார்த்தாங்க, படுத்து பார்த்தாங்க, என்னத்த பண்ணாலும் உனக்கு இங்க ஓட்டு கிடையாது தமிழக மக்கள் சொல்றது அவங்களுக்கு இடிக்குது. நியாயமாக ஜனநாயக முறைப்படி உங்களை நாங்க வேண்டாம்னு சொல்றோம்னா எங்களை அழிக்கிறதுக்கு, எங்களை ஒடுக்கிறதுக்குள்ள முயற்சியை நீங்க செய்றீங்க. ஒன்னு இது காங்கிரஸ் சுத்தமான காங்கிரஸ் அந்த காலங்களில் இதை பண்ணுச்சு, இன்னைக்கு பிஜேபி இது பண்ணுது. எல்லா மத்திய அரசு கட்சி, மத்திய கட்சிகளும் இந்த வேலையில இறங்குதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வட மாநிலங்கள் தான் தேவைன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் பாடம் கத்துக்குச்சு, ஐயோ வட மாநில ஓட்டு இல்லைன்னா காங்கிரஸ் இதை எதிர்க்கும். நாளைக்கு வட மாநிலத்தில் ஓட்டு வந்துச்சுன்னா காங்கிரஸ் இதை ஆதரிக்கத்தான் செய்யும். இதை எதிர்த்து போராட வேண்டிய நம்மளோட கட்சிகள் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வெறுமனையா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்க தலையில இடி இறங்க போகுதுன்னு தெரியுது. அப்ப இறங்குறதுக்கு முன்னாலே தடுக்கிறதுக்கு ஆன விஷயங்களை நீங்க செய்யணும். தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். மக்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. அவங்களுக்கு அவங்கவுங்க ஆட்சிக்கு வரணும், அவங்கவுங்க காரியங்களை பார்க்கணும், அவங்கவுங்க விஷயம் செய்யணும். ஆனா மக்களாகிய நம்ம எடுத்து போடுற MP MLA ஒரு ஆணையும் புடுங்க போறதுலன்னு தெரிஞ்சும் நம்ம மாநிலத்துக்குற காரியங்களை எடுத்து பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் நமக்கு கண்டிப்பாங்க பிரதிநிதித்துவம் தேவை. ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம எம்பிக்கள் பரவாயில்ல, ஏதோ எந்திரிச்சு பேசுறாங்க, ஏதோ செய்யறாங்க, ஒரு விஷயத்த ஹைலைட் பண்றாங்க, நான் ஒத்துக்குவேன். அது அதிமுகவோட திமுக எம்பிக்களுக்கும் பரவாயில்ல, பட் 2 பேருமே நல்லாவே செய்யறாங்க, குறை சொல்ல முடியாது. அந்த எம்பிக்கள் பேசுறதுனாலதான் நம்மளோட குறைகள் மத்தியில கேட்கப்படுது. அப்படி இருந்துமே நமக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இது எண்ணிக்கை வேற குறைஞ்சிருச்சு, அவங்களோட எண்ணிக்கை இன்னும் கூடிருச்சுன்னா கடல்ல போட்ட பெருங்காயம் தான் நம்மளோட குரல் எடுபடாது. இந்த நாட்டில் தமிழர்களாகிய நாம், தமிழ்நாடாகிய நம்மளோட மாநிலம் எல்லா உரிமையும் இழந்துகிட்டு நிற்கும். எத்தனையோ பேர் எத்தனையோ பிரிவினைவாதங்களை ஊக்குவித்தும் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராடிய தமிழ் மக்கள், இந்தியாவின் முதுகெலும்பாக இருந்த தமிழ் மக்களுக்கு இந்த நடுவண் அரசு பிஜேபி அரசு கொடுக்கக்கூடிய பரிசு இதுதான். உங்களுக்குடைய ரெப்ரசன்டேஷனை நாங்க குறைப்போம், உங்களுக்குடைய சீட்டை நாங்க குறைப்போம். இது சரியா? நீங்களே சொல்லுங்க. என்றைக்காவது பிரிவினைவாதமோ தனித்து நிற்போங்கிற வாதமோ தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கா? கிடையாது. நாம என்னதான் சொன்னாலும் இந்தியான்னு ஒரு நாடு வரும்போது இந்தியாவுக்காக நின்றவர்கள் தான் தமிழர்கள். அதற்கு உதாரணமா என்னைக்கெல்லாம் இந்தியா போர்ல போயிருக்கும் அன்னைக்கெல்லாம் எந்த ஸ்டேட்ல இருந்து நிறைய காசு கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு 1, 2, 3 இருக்கும் கண்டிப்பா. அப்படிதான் தமிழர்கள் இருந்திருக்காங்க. இப்படி இன்னைக்கு நடுவண் அரசுல ஆட்சியில இருக்கிற பிஜேபிக்கு நாம ஓட்டு போடலங்கிற ஒரே காரணத்துக்காக நாம பழி வாங்கப்படுறோங்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸோட உண்மை. இதுல மிகப்பெரிய மிக கேவலமான ஒரு சூழ்ச்சி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், மக்களுக்கு அது புரியாது. அதாவது 2001 என்ன சொல்லியிருக்காங்க, 2026க்கு பின்பு எடுக்கப்படுற சென்சஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க அடுத்து மறுசீராய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னக்கு மைண்ட்ல வச்சுட்டு அவங்க சொன்னாங்கன்னா, சரி 2021 ஒரு சென்சஸ் முடிஞ்சிடும், அப்ப 2031 ஒரு சென்சஸ் வரும். அந்த 2031 சென்சஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இனி தொகுதி சீராய்வு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அன்று 2001 இது நடக்கும்போது மனதில் எழுதப்பட்ட விஷயம். இப்ப என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்றாங்க பாருங்க. 2020 COVID-19 வருது, மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் அதுல இருந்து மக்கள் மீளங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப 2021 சென்சஸ் நடந்திருக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, கோவிட் பண்ண முடியல. 22 கோவிட் முடிஞ்சிருச்சு. இப்ப உடனே நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும், இந்த கோவிட் சென்சஸை எடுத்து மக்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்ததோட மட்டும் இல்லாம அதோடய சேர்த்து கோவிட்லயும் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னென்ன பாதிப்பு உங்களுக்கு இருக்குன்னு ஒரு அந்த சென்சஸோடய வாங்கி மக்கள் எப்படி அதுல இருந்து வெளியில கொண்டு வரலாம்னு ஒரு பண்ணியிருக்கணும். அப்ப நீங்க சரியான முயற்சியில என்ன பண்ணிருக்கணும், 2022 நீங்க சென்சஸ் எடுத்திருக்கணும். இவங்க எடுக்கல. மக்களுக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா 2022 நீங்க சென்சஸ் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த சென்சஸ் 2031 32 தான் எடுக்க முடியும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க சீராய்வு பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு வட இந்தியாவில சீட்டு கூட வேணுமா இல்லையா? நாங்க என்ன பண்றது, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையே தள்ளி போட்டாங்க. புரிஞ்சுக்கணும், அரசியல் சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சூழ்ச்சியை புரியலைன்னா நம்ம அரசியலை கற்றுக்கொள்ளவே முடியாது. என்றுமே 22 எடுத்துக்கலாம், 23 எடுத்துக்கலாம். ஆனா அங்க என்ன சொல்லுது, 26க்கு அப்புறம் எடுக்கப்படுற சென்சஸ்ல தான்
நீங்க தொகுதி சீராய்வு முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க தெரியுமா? நான் சொல்றேன், எல்லாம் கத்திக்கங்க. 26 26க்கு அப்புறம் தான் மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதற்கு முன்பு எடுக்கப்படாது. ஏன்? மக்கள் நலன் நாசமா போகுது, மக்கள் பாடுபடுறாங்க, நாசமா போகுது. அவங்களுக்கு என்ன நல தொகுதி திட்டங்கள் நம்ம செய்யணும் அதை பத்தி நம்ம சென்சஸ் இல்லாம நம்மளால நிர்ணயம் பண்ண முடியாது. நாசமா போகுது. மக்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நாசமா போகுது. எனக்கு 2026க்கு அப்புறம் தான் நான் சென்சஸ் எடுத்தேன். ஏன்னா 2026க்கு அப்புறம் நான் சென்சஸ் எடுத்தா தான் 2029 எலெக்ஷன்ல எலெக்ஷன் நினைக்கும் போது எங்களுக்கு வட இந்தியாவில் நிறைய சீட்டு வரும். இவங்க பேச்சை கேட்டு 2022 நான் சென்சஸ் எடுத்துட்டோம்னா அப்ப 2031 தான் அடுத்த சென்சஸ் எடுக்க முடியும். அப்போ அதுக்கப்புறம் தான் தொகுதி சீராய்வு பண்ண முடியும். 2029 எலெக்ஷன் யார் பாப்பா? நான் கஷ்டப்படுவேனா இல்லையா? ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா, அதனால நான் 26 வரைக்கும் நீங்க தலைகீழ் நின்று தண்ணி குடிச்சாலும் நான் சென்சஸ் எடுக்க மாட்டேன். ஐயா, மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, நல்லது நாசமா போகட்டும் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள அரசு தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கு. உங்களுக்கு தெளிவா தெரியுது. நீ நியாயமான என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, மக்கள் எவ்வளவு பாடுபட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க கோவிட்ல. வெளியில வந்த உடனே அந்த சென்சஸ் எடுத்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுட்டு உடனே நம்ம செயல்படணும்னு நினைக்காம அரசியல் கணக்கை மட்டும் வச்சு அதை 26 வரைக்கும் தள்ளி கொண்டு வர்றீங்க பாருங்க. இதை விட ஒரு கேவலமான செயல் எதுவுமே இருக்க முடியாது. இதை விட ஒரு மக்கள் விரோதமான செயல் இந்திய ஜனநாயகத்துல இதுவரை நடந்தது இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்? உங்களுக்கு 26க்கு அப்புறம் சென்சஸ் எடுத்தா தான் வட இந்தியாவில் தொகுதியை கூட்ட முடியும். இப்படிங்கிற ஒரு அற்பமான கேவலமான காரியத்திற்காக மிக முக்கியமாக மக்களுடைய வெல்ஃபேருக்கான சென்சஸே நீங்க தள்ளி போடுறீங்க. அத எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். குறிப்பா தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே தன்னுடைய சுய காரியங்களை மட்டுமே இந்த அளவுக்கு பிளாட்டன்ட் சொல்லுவாங்க, ஓப்பனா வெளிப்படையாக மக்கள் விரோத செயலை எந்த அரசு செஞ்சது கிடையாது. அப்படி ஒரு காரியத்தை இன்றைக்கு இருக்க நடுவண் அரசு செய்து 26 வரைக்கும் ஏன் தள்ளி போடுறாங்க அரசியல் சித்து உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த சித்து வேலைக்கு ஒரே காரணம், அதுக்கு முன்னாடி நீங்க சென்சஸ் எடுத்திருந்தீங்கன்னா 29 எலெக்ஷனுக்கு அந்த டீலிமிட்டேஷன் தொகுதி சீராய்வு பண்ண முடியாது. தொகுதி சீராய்வு பண்ண முடியாதுன்னா 29 எலெக்ஷனுக்கு முன்னாடி வட மாநிலங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்க முடியாது. அதனால நாங்க 21 எடுக்க வேண்டிய அந்த சென்சஸை 26 வரைக்கும் தள்ளி போயிடுவோம். 5 வருஷம் மக்கள் வெல்ஃபேர் நாசமா போகுது, எக்கேடுங்கிட்டு போகுது. எங்களுக்கு தேவை வட இந்தியாவில் கூட சீட். அது 26க்கு அப்புறம் தான் முடியும். நாங்க அப்படித்தான் செய்வோம்னு அராஜக போக்கோட அகங்காரத்தோட செயல்படுற செயல் தான் இப்ப டீலிமிட்டேஷன் பேசக்கூடிய செயல். இவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா, இன்னொன்னு கேட்டு போல, இவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா இந்த சென்சஸை எடுத்தாலும் அதுபடி அடுத்த தொகுதி சீரமைப்பு செய்யாம இன்னும் 25 வருஷம் தள்ளி கொடுத்து, அதாவது சரி ஆச்சு இன்னும் 25 வருஷம் கழிச்சு 2051 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா தென் மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அவங்க தோல்ல தட்டி கொடுத்து எந்த சீட் மாற்றமும் இருக்காதுன்னு இவங்க சொல்லணும். இது வரைக்கும் எல்லா அரசாங்கம் அப்படிதான் சொல்லி இருந்திருக்கு. 26ல இருந்த அந்த எமர்ஜென்சில இருந்த அரசாங்கமும் 2001ல இருந்த வாஜ்பாய் அரசாங்கமும் அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஆனா இவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. மக்கள் எக்கேடு கெட்டு போறாங்க, எங்களுடைய அரசியல் கணக்கு தான் முக்கியம்னு தான் அவங்க இந்த காரியத்தை செய்யறாங்க. இப்பவும் சொல்றேன், இவங்க கரெக்டா செய்யணும் 51 வரைக்கும் மாத்தக்கூடாது. ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த எண்ணம் இந்த நடுவர் அரசனுக்கு இல்லை என்ற எனக்கு நன்றாக தெரியும். வரக்கூடிய காரியங்கள் இந்த அரசியல் காரணத்தில் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. 26க்கு அப்புறமா தான் சென்சஸ் எடுப்பாங்க. எடுத்து அதன் அடிப்படையில் 2029க்குள்ள தொகுதி சீராய்வு பண்ணுவாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த தொகுதி சீராய்வு கமிஷனோட இந்த டெசிஷனை எந்த நீதிமன்றங்களையும் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அதுதான் நான் சொன்னதுங்கிறது தான் டீலிமிட்டேஷன் கமிஷனோட விலை. அப்ப நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு இதே 39 சீட் இருக்கும், 80 சீட் இருக்கு. யூபிக்கு 145 சீட் ஆச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு 39 சீட் இருந்து என்ன யூஸ்? ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டோட அரசியல் பவர் பிம்பிளிக்கு பிலாவி. இதுதான் தமிழர்களோட நிலைமை. இதான் எல்லா தென் மாநிலங்களும் நிலைமை. காரணம் என்ன? ஒரு அரசியல் கட்சியின் சுயநலமான மக்கள் விரோதமான பேராசையால் நடக்கக்கூடிய விளைவு இதுங்கிறது நீங்க மறக்கவே கூடாது. When a game is being played on you, you should know it. உங்களை வச்சு ஒருத்த விளையாடுறானா நம்மளை வச்சு ஒருத்த விளையாடுறாங்கிற அறிவு மக்களுக்கு இருக்கணும். அதுதான் இந்த அரசியல் பகடையில் தமிழகம் ஒரு காயாக உருட்டப்படுகின்றது. தமிழக மக்கள் அதை மனதில் என்றைக்குமே வைக்க வேண்டும். இப்படி மக்களை தொடர்ந்து பாதிக்கின்ற தமிழக அரசியலை சுழட்டி அடிக்கின்ற விஷயங்களை நாம் இருபக்கமும் ஆராய்ந்து நம் முடிவும் தைரியமாக கூறுவோம். வேறொரு விஷயத்தை எடுத்து மீண்டும் சந்திப்போம்.